கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1205 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 122 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இரண்டு காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகின்றார். ஒன்று சமாதானம், இன்னொன்று சுகம். சமாதானமாய் வாழுகிற இடத்திலேதான் மனிதர்களுக்கு நல்ல உடல் நலம் இருக்கும். சமாதான கேடுகள் எந்த வீட்டிலே, எந்த மனிதனிலே, எந்த தேசத்திலே, எந்த மாநிலத்திலோ இல்லையோ அங்கே ஜனங்கள் சுகமாய் வாழ முடியாது. ஆங்கில வேதம் சொல்லுகிறது, பீஸ் பி வித்தின் யுவர் வால்ஸ், ப்ராஸ்பெரிட்டி வித்தின் யுவர் பேலசஸ். 3 காரியங்கள் நாம் இதிலே தியானிக்க முடியும். சமாதானம் வேண்டும், சுகம் வேண்டும், வீடு ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்க வேண்டும். மதில்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு மனிதனுக்கோ, ஒரு வீட்டுக்கோ, ஒரு சபைக்கோ ரட்சிப்புதான் மதில்களாக தேவன் வைத்திருக்கிறார். ஏசாயா 60:18 நாம் வாசிக்கிற பொழுது ரட்சிப்பு மதில்களாக இருக்கிறது. ரட்சிப்பு எங்கே மதில்களாக எந்த மனிதனுக்கு, எந்த வீட்டிற்கு இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்கும். மதில்களை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஏசாயா 49:16 ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சமாதானமாய் ஒரு குடும்பம், ஒரு காம்பவுண்ட், எல்லை இருக்கிற பொழுது நமக்கு நீதி கிடைக்கும், உச்சிதமான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், பயத்தை ஆண்டவர் மாற்றி போட்டு விடுவார். யோவான் 20:19 வசனத்தில், யூதர்களுக்கு பயந்ததினால் சீஷர்கள் வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்த பொழுது அந்த வீட்டிற்குள்ளே இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். தேவன் தருகிற சமாதானம் பயத்தை மாற்றும், பாதுகாப்பை கொடுக்கும், நீதி கிடைக்க செய்யும். 2வது சுகம். இந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். யாத்திராகமம் 5:1 என் ஜனங்களை ஆராதிக்க போகவிடு என்று சொல்லி பார்வோனிடத்தில் சொல்லும்படியாய் ஆண்டவர் மோசேயை ஆயத்தப்படுத்தி அனுப்பினார். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளணும். அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள், பிள்ளைகளாயிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிற பொழுது சுகத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த சுகத்தை பெறுவதற்கு பாகால் நாமங்களை நம் வாயிலிருந்து உச்சரிக்காதபடி ஒழித்துவிட வேண்டும். கர்த்தரே நம்மை திருப்ப வேண்டும். பாபிலோனிலே 70 ஆண்டு காலம் அடிமைத்தனத்திலே இருந்த ஜனங்களை தேவன் திருப்பினார்.
நாம் ஏற்கனவே பார்த்ததைப் போல ரட்சிப்பு மனிதனுக்கு சுகத்தை கொண்டு வரும், வியாதியை மாற்றும். ஒரு மனிதனுடைய காம்பவுண்ட், அதனுடைய எல்லைகள் சமாதானமாயிருக்க வேண்டும். வீடு ப்ராஸ்பெரிட்டியாய் இருக்க வேண்டும், செழிப்பாய் சுகமாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலே அதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய காம்பவுண்டும் எல்லைகளும் பென்யமீனின் எல்லைகளைப் போல நீர் உலாவுகிற எல்லைகளாக மாறட்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வீடும் வீட்டில் உள்ளவர்களும் சுகமாய் வாழும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார், நல்ல பலத்தை கொடுப்பார், தீர்க்காயுசை கொடுப்பார். உங்கள் எல்லைகள் சமாதானமாய் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.